எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. பாப்பா எப்ப இந்த குட் பேட் அக்லி டீசர் வந்ததோ அதுல இருந்து அஜித் ரசிகரை கையில பிடிக்க முடியல. பாத்தியா நம்ம தலை விண்டேஜ் அஜித்தை கண் முன்னாடி பாட்டிட்டாங்க அப்படின்ட்டு பயங்கர குசில வேற லெவல் கொண்டாட்டத்துல இருக்காங்க. அதுலயும் நம்ம டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரனுக்கும் ரசீனாவும் நம்ம அவருக்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணுங்க. அது மட்டும் இல்லங்க, அஜித் தன் மனசுல இருக்க சில விஷயங்களை அதுல உள்ள ஒவ்வொரு டைலாக்கும் அஜித் தன் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காருங்க. அதையும் இந்த வீடியோல பாத்துடலாங்க. அப்படி பார்க்கும்போது ஏகே அவர்கள் இதுவரைக்கும் வந்து கேங்ஸ்டராவும் டானாவும் நடிச்ச படங்கள்ல இருந்து எல்லாத்துல இருந்தே ஒவ்வொரு சிக்னேச்சர் செயல வந்து இந்த 1.5 நிமிஷம் டீசர்ல உள்ளுக்கு வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கே அவ்வளவு ஷாக் ஆயிருக்குங்க. 1.5 நிமிஷத்துல அந்த டீசர்ல இவ்வளவு விஷயங்களா உள்ளுக்கு வைப்பாங்க ஒரு டைரக்டர். எந்த அளவுக்கு ஏகேவோட தீவிர ரசிகரா இருந்தா ஆதிக் ரவிச்சந்திரன் இதை முன்னாடி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறது நம்மளுக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் அதன்படி பார்க்கும்போது ஏகே வந்து ஒரு கெட்டப்ல வந்திருப்பாரு யங்ஸ்டரா. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து அமர்கலாம் அஜித் மாதிரி இருந்தது, இன்னொரு பக்கம் தீனா அஜித் மாதிரியே இருந்தது. ஆனா அதுல ரெண்டு இதுலயுமே வந்து கேங்ஸ்டர் தான். அந்த யங் கேங்ஸ்டரையும் உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டகாசத்துல ஒரு ஸ்டைல் பண்ணுவாரு அப்படின்னு பண்ணுவாரு. அந்த செயலையே உள்ளுக்கு நீட்டா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மாபெரும் ஹிட்டான பில்லாத்துல மிகப்பெரிய கேங்ஸ்டர், இன்டர்நேஷனல் கேங்ஸ்டரா வந்து அப்படியே நடந்து வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு ஏகே அவர்கள். அந்த ஸ்டைலையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேதாளத்திலேயே ஒரு ஸ்டைல் இருக்கும் கையிலேயே, அந்த ஸ்டைலையும் ஒரு டான்ஸ் மூலம் வந்து உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பார்க்கும்போது மொத்த கேங்ஸ்டரையும் ஒரே டீசருக்குள்ள கொண்டு வந்து வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. தீனால இருந்து கையில ஒரு ரிங் வச்சிருப்பாங்களா, அந்த குட் பேட் அக்லில கூட வந்து லாஸ்ட்ல வந்து ரத்தம் சொட்ட ஒரு ரிங் மாதிரி அந்த ஒரு ஆயுதத்தை கூட வச்சிருப்பாங்களே, அந்த ஆயுதத்தை வந்து தீனால பயங்கரமா பிடிச்சிருப்பாரு. அந்த ஸ்டைல்ல வந்து இந்த படத்திலேயே வந்து அந்த ஆயுதத்தை பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லால இருந்து இந்த கார் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் உள்ளுக்கு வச்சிருக்காங்க. அடுத்து அஜித்தோட ரெட் படத்துல இருந்து அது அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு ஹிட்னு அஜித் ரசிகர் நம்மளுக்கே நம்ம நல்லா தெரியும். அந்த ஒரு இத அசால்ட்டா அது அப்படின்ட்டு வந்து ரொம்ப மெச்சூர்டா ஒரு கேங்ஸ்டர் சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா, எங்களோட விண்டேஜ் பழைய தலை கண்ணாடி வந்து நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் பார்க்க வந்து ஒவ்வொரு கேங்ஸ்டர்ல இருந்து ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த டீசர்ல உள்ள மொத்த டைலாக்குமே எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைலாக்கே என்ன, ஏகே ஒரு ரெட் டிராகன் என்னது, மிக கொடூரமான ஒரு டேஞ்சரான ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் போட்ட ரூல்ஸ் அவனே மீறான், இனிமேல் ஒரே முச்சில எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி கேங்ஸ்டர் படம் எல்லாம் கொஞ்சம் அஜித் குறைச்சிட்டு ஒரு மாதிரி வந்து கமர்சியல் படமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாரு. இப்ப அந்த போட்ட ரூல்ஸ் அவரே எடுத்துட்டு இப்போ மிகப்பெரிய கேங்ஸ்டர் படமா கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்த டைலாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் வந்து குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடா ஆக்கிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதைத்தான் சொல்றாங்க. போன விடாமுயற்சியில வந்து நல்ல ஒரு ஹஸ்பண்டா வந்து நான் நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு நினைச்சாலும், ஆனா இந்த உலகம் மக்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறது, என்ன பழைய விண்டேஜ் கேங்ஸ்டரா தான் வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதைத்தான் வந்து சூட்சமா சொல்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் கோப்பா அப்படின்னு ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசி அதை மியூட் கூட போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன் நான் யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல, அஜித் அந்த டைலாக் வந்து முக்கியமா ரசிகர்களுக்கு வந்து சொல்ற மாதிரியே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லிருப்பாங்க வேற லெவல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில சில விஷயங்கள் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சில சமயங்கள்ல அதை நம்ம பண்ண வச்சிரும் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாத்தீங்களா, அதை பழைய விஷயங்களை நான் எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என்ன பேச வேண்டிய சூழ்நிலைக்கு என்ன தள்ளிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தன் ரசிகர்களுக்கும் தன்னோட ஹேட்டர்ஸ்க்கும் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. கடைசியா பினிஷிங் டச்சா மிஸ் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரி வந்து இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிருக்கேன், இனிமேல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகே வந்து இந்த இடத்துல வேற லெவல்ல சொல்லியிருப்பாரு தான் நம்மளுக்கு தோணுது. My darlings, missed you all. கண்டிப்பா அது ஏகே சொன்னதோ இல்ல டைரக்டர் டச் பண்ணி இதை சொன்னாங்களோ என்னமோ தெரியல, ஆனா ரசிகர்களுக்கு கண்டிப்பா இது பயங்கரமா வந்து ரீச் ஆயிருச்சு. அதனாலதான் இந்த அளவு கொண்டாட்டமா இருக்கு. உங்களுக்கு இதுல எந்த டயலாக், அதுக்கப்புறம் எந்த படத்தோட ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டீசர் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து பழைய விண்டேஜ் அஜித்தை வந்து ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஒன்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா குட் பேட் அக்லி படம் வர்றதுக்குள்ள எவ்வளவு அப்டேட் வருதோ நம்ம சேனல்ல அள்ளி கொடுப்போம். ஓகே மாமே, அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மாமே.